தங்க நகை விற்பனையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஹால்மார்க் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இந்தியாவில் 803 மாவட்டங்கள் உள்ள நிலையில் 343 மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க் கட்டாயமாக்கியது ஏன் எனவும் 343 மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க் கட்டாயமாக்கினால் மற்ற பகுதிகளில் முறைகேடுகள் நடக்காதா எனவும் மத்திய அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இதுகுறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு மதுரை அமர்வு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தங்கம் கடத்துவதற்காகவே இஸ்லாமிய பெண்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வருவதாக கூறிய சுங்கத்துறை பெண் அதிகாரி மீதான புகார் குறித்து விசாரணை நடத்த சுங்கத்துறை தலைமை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் சுங்க அதிகாரி இஸ்லாமிய பெண்களை இழிவுபடுத்தியதுடன் பொய் வழக்கு பதிவு செய்வதாக மிரட்டியுள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பெண் சுங்க அதிகாரிக்கு எதிரான புகாரை விசாரித்து 8 வாரங்களுக்குள் நடவடிக்கை. கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் எடுக்க உத்தரவிட்டார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் தனிப்படை காவலரான மலையரசன் உடல் எரிந்த நிலையில் சடலமாக மதுரையில் மீட்கப்பட்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவரது மனைவி கடந்த வாரம் சாலை விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கணவரும் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதால் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் மலையரசன் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.